ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கிட்டில் வந்து டிகேஎஸ் லைன் எடுத்து விட்ருக்கிறதுனால ஒன் சைடு வந்து ரெட்டு ஷேட் ஆகிடுச்சு. நம்ம அதை வந்து மேக்னெட் வச்சு தான் எடுக்க போகிறோம். அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து 110 வோல்ட் போர்டு வாங்கி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நாலேஜ் அனுபவம் உள்ள நண்பர்கள் வந்து மட்டும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். புதுசாக தொழில் பார்க்குற நண்பர்கள் வந்து இந்த மாதிரி டிவியில் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ஆபத்தில் போய் முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, டிவி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஹை வோல்டேஜ் தான் வரும். வீட்டுக்கு வர பவர் சப்ளோட அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஏற்கனவே வேலை செய்கிறாங்க பற்றி அவங்ககிட்ட போய் நீங்கள் கொஞ்சம் கொண்டாந்து அதை பற்றி ஜென்ரலாக தெரிஞ்சுட்டு வந்து டிவி சர்வீஸ் பண்ண பழகிங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நான் இதுவரை டிவியே சர்வீஸ் பண்ணதில்லை, நான் புதுசாக பண்ண போகிறோன்னா டிவியில் வந்து தயவுசெய்து யாரும் பண்ண வேண்டாம். புதுசாக பண்ணுற நண்பர்கள் வந்து நீங்கள் ரேடியோ ஆம்பு சர்வீஸ் பண்ணுறீங்க, ஆம்பு போர்டு போகிறீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. அதில் வந்து ஹை வோல்டெல்லாம் வராது. நீங்கள் பவர் சப்ளை கொடுக்குற இடம் மட்டும்தான் பவர் சப்ளை வரும். இது எல்லாமே ரொம்ப லோவாக வரும். உங்களுக்கு அதில் கை வச்சா பாதிப்பு வராது. டிவியில் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் கை வச்சிங்கன்னா ரொம்ப ஹை வோல்டாக இருக்கும் வீட்டுக்கு வர்றதை விட. நம்ம வந்து ரொம்ப காலமாக செஞ்சிட்ருக்கோம். அதனால் நமக்கு வந்து எங்கே என்னன்றது நமக்கு தெரியுது. அதனால் நம்ம செய்கிறோம். ஈப்பா இருக்கார் சொல்லிட்டாரு நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு புதுசாக செய்கிறவங்க யாரும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு எதனா சந்தேகம் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதனால் வந்து நம்மளால் ஒரு 4 பேர் பயனடைவார்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிவி பிரித்ததுக்கப்புறம் நமக்கு சில விவசாய வேலை வந்துடுச்சு. அதனால் வந்து ஒரு தொடர்ச்சியாக பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஆன் பண்ணல. ஏற்கனவே வந்து லைட் வந்து லோடாகி ஆஃப் பார்த்தா சொல்லியிருந்தேன். அவங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சால்ட்ரிங்காண்ட லைட் வந்து எரிஞ்சிட்டே இருந்து திரும்ப லோடாகி ட்ரிப் ஆகும். இப்போ திரும்ப வந்து ஆன் ஆகும். இப்போ என்ன ப்ராப்ளம்னு இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் ரெடி பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அது விளக்கம் சொல்கிறேன். இந்த டிவியில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் டிரான்சிஸ்டர், இந்த டிரான்சிஸ்டர் தான் போட்டிருந்தாங்க. இது வந்து ஷார்ட்டாக இருக்குது. 2553 2 நம்பர் போட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம கடையில் கிடைக்கல. இதுக்கு மாற்றாக வேறு நம்பர் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த நம்பர் வந்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். 1803 அப்படின்ற அந்த நம்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு மாற்றாக யூஸ் பண்ணி கிட் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அந்த அவுட்புட் டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீட் சைனாக வருது பாருங்கள். இது வந்து அவுட்புட் டிரான்சிஸ்டர். இது வந்து வெட்ரிக்கல் ஏசி. இது வந்து வெட்ரிக்கல் ஏசி. இந்த டிரான்சிஸ்டர் நம்ம மாற்றிருக்கோம். ஏற்கனவே வந்து டிவி வந்து ஆஃப் ஆகி ஆனதுன்னு உங்களுக்கு காமிச்சேன். இது கிட்ட ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்போ ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது போல் நீங்கள் வந்து ப்ராப்ளம் வந்து டிவி ஏற்கனவே கிட்ட ஆஃப் ஆச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஆஃப் ஆகி ஆனாதுன்னா இந்த போல் அவுட்புட் டிரான்சிஸ்டர் பால் இருக்கும். நீங்கள் அதை ரெடி பண்ணீங்க. அதே மாதிரி சீரிஸ் லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இந்த லோவாக தான் எரியும் லோவாக எரியும். இந்த மாதிரி பிரைட்னஸ் எரியாது. கிட்ட வந்து இப்போ இவ்வளோ நாளாக தான் ஆஃப் முடிக்கும் போது ஆன் மோட்லேயே இருக்கும். கொஞ்சம் கலர் சைடாக இருக்குது. அதை கிளியர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது வந்து மேக்னெட் வச்சு எடுக்கலாம். இல்லை மேக்னெட் வச்ச மாதிரி ஒரு எடுக்கிற மாதிரி வருது டிகேஎஸ் லைன்னு சொல்லிட்டு. இது நம்ம மேக்னெட் மூலியமாக தான் எடுக்க போகிறோம். அந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா அதில் இருந்த கலர் நம்ம வந்து எடுத்தாச்சு. அது எப்படின்னா இது போல் மேக்னெட் வச்சு தான் எடுக்க முடியும். மேக்னெட் இப்படி எடுத்துகிட்டு போனோன்னா கண்டிப்பாக கலர் மாறும். மேக்னெட் எடுக்கிறப்போ கலர் வராது. டிவி ரன்னிங்கில் இருக்கல யாரும் மேக்னெட் எடுத்துகிட்டு போகாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி மேக்னெட் வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம். அது எல்லா டைமில் எல்லோரும் எடுக்க முடியாது. அது கொஞ்சம் டேலண்டான இருந்தால் தான் எடுக்க முடியும். இல்லை டிகேஎஸ் டிஜேஜின்னு சொல்லிட்டு ஒரு அதுன்னு தனியாக வருது. அந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் 4 பேர் தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பின்னாடி வந்து தான் சொல்லி நான் எதிர்பார்க்குறேன்.
வீடியோ நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம் சந்தேகமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.